காலை கதிரவனின் செவ்வண்ண ஒளியை கன்னத்தில் பூசிக்கொண்ட கன்னிப்பெண் போல் காட்சியளிக்கிறது தங்க கடற்கரை என புகழ்பெற்ற வங்கக்கடல் அலைமோதும் சிங்கப்பூர் துறைமுகம். அணி அணியாக அணிவகுத்து நிற்கும் அந்நிய நாட்டு கப்பல்களுக்கு மத்தியிலே பால் வண்ணத்திலே பளிச்சிடும் இந்த கப்பல் தான் நமது பாரத நாட்டு பயண கப்பல். நமது தாயக கப்பலின் உச்சியிலே பட்டொளி வீசி பறக்கிறது நம் தாயின் மணிக்கொடி. அந்த வண்ணக்கொடியை வணங்கி நிற்கும் மாமனிதர்தான் டேவிட் சிரஞ்சீவி. இந்த கப்பலில் டேவிட் சிரஞ்சீவி கப்பலை சுத்தம் செய்கின்ற டோபாஸ் என்ற பணிபுரியும் கடைநிலை ஊழியர், துப்புரவு தொழிலாளி. இந்த கப்பலைப் போலவே தன் இதயத்தையும் சுத்தமாக வைத்திருக்கின்ற மேதகு மனிதர். 7 வயதிலேயே தாய் தந்தையை இழந்து ஓர் அனாதையாக இந்த கப்பல் தொழிலுக்கு வந்தவர். இன்று இந்த கப்பலின் ஓர் உயிருள்ள உணர்ச்சிமிக்க இயந்திரமாக இயங்கிக் கொண்டிருப்பவர். இவர் பிரம்மச்சாரி, தனக்கென்று ஒரு பிரச்சனையும் இல்லாதவர். இவர் பிரச்சனையெல்லாம் கப்பலை பற்றியதுதான். அனைவராலும் அங்கிள் சிரஞ்சீவி என பாசத்தோடு அழைக்கப்படும் புனித ஆத்மா. He is the darling of the ship. இவள் பெயர் நித்யா. இவள் ஒரு மனநோயாளி, வசதியான குடும்பத்து பெண். சிங்கப்பூரில் குணப்படுத்த முடியாத இவளை இந்தியாவுக்கு அழைத்துச் செல்லுகிறார்கள். பறித்து போடப்பட்ட பன்னீர் பூவை போல் தோற்றமளிக்கும் இவளை பைத்தியம் என்று சொன்னால் நம்மை பைத்தியம் என்பார்களோ? இந்தியாவில் கொலை குற்றம் சாட்டப்பட்டு தூக்கு தண்டனை அடைந்த கைதி, பெயர் தினேஷ், திறமைமிக்க டாக்டர். சிறையில் இருந்து தப்பி சிங்கப்பூர் சென்றுவிட்ட தினேஷை சிங்கப்பூர் போலீஸ் உதவியோடு தமிழ்நாட்டு போலீசார் பிடித்து தூக்கு தண்டனையை நிறைவேற்ற இந்தியாவுக்கு அழைத்துச் செல்லுகிறார்கள். இவள் ரேகா, மரண தண்டனை அடைந்த தனது மனங்கவர்ந்த காதலன் தினேஷை கப்பல் கரை சேரும் முன்பே ரகசியமாக காப்பாற்றிச் செல்ல திட்டமிட்டு பயணம் செய்யும் பருவமங்கை. இவர்தான் மேடம் டி சௌசா, கோடீஸ்வரி. கர்த்தரின் ஆணைப்படி செல்வம் ஒரு இடத்தில் தேங்கி கிடக்கக்கூடாது, அது ஏங்கி தவிக்கும் ஏழைகளுக்கு பயன்பட வேண்டும் என்ற கொள்கை உடையவர். எனவே சிங்கப்பூரில் உள்ள தம் திரண்ட சொத்துக்களில் பெரும் பகுதியை இந்தியாவில் உள்ள அநாதை ஆசிரமங்களுக்கு நன்கொடையாக அளித்திட கிளம்பி செல்கிறார். I'm so sorry, sir. It just happened. You know, somebody pushed me. Lot of gold and diamonds. Thank you so much. உங்களுக்கு நான் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன். அதனால என்ன, கப்பல்ல பிரயாணம் செய்யும் போது இந்த மாதிரி விலையுயர்ந்த பொருட்களை எடுத்துட்டு போகாம இருக்கிறது நல்லது இல்லையா? I know. பட் ஒரு புனிதமான தொண்டுக்காக இத நான் தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன். இருந்தாலும் ஒரு குண்டுமணி பொண்ணுக்காக கொலை செய்யற உலகம் இல்லையா இது? இதோ இங்க ரெண்டு பச்சைக்காலும் சிவப்புக்காலும் இருக்கு. Thank you very much. What's her name? சுப்பிரமணியன். ரொம்ப தைரியசாலினி. இல்லாட்டி போனா தனியா கப்பல்ல பிரயாணம் செய்வாரா? தனியாவா? ஆமாமா, இவங்க தாய் தகப்பனார் இந்தியாவில் இருக்காங்க. இவர் மட்டும் ஹாலிடேக்காக சிங்கப்பூர் வந்துட்டு போறார். நான் தான் அவருக்கு பொறுப்பு. இவரை மேய்க்க வேண்டியது என்னுடைய வேலை. ஏன் அங்கிள் முதல்ல நீங்க சொன்னீங்க நாம எல்லாம் வழிதவரை ஆட்டுக்குட்டிகள், நம்ம எல்லாம் மேய்க்கிற மேய்ப்பர் தான் இயேசு கிறிஸ்துன்னு. இப்ப என்னடானா என்ன நீங்க மேய்க்கிறத சொல்றீங்களே, எப்படி? I'm very sorry my dear son. Thank you. By the way, may I know your name? David Saranjeevi.
May I go to my cabin? Sure. பாப்பா. மேடம் டிசௌசா, நாம எதிர்பார்த்த மாதிரியே தங்கம், வைரம், முத்து, பவளம்னு இப்படி பெரிய பொக்கிஷத்தையே பொட்டில வச்சிருக்கா. மேடம் டிசோசாவை சிங்கப்பூர்ல நிழல் மாதிரி தொடர்ந்தோம். ஆனா நமக்கு தோல்விதான் கிடைச்சது. இந்த கப்பல் பிரயாணம் நம்மள கோடீஸ்வரர்களாக்க போகுது. கப்பல் சென்னை துறைமுகத்தை சேர்றதுக்கு முன்னாலேயே அந்த பொட்டியை நாம் அடிச்சிடணும். லைஃப் போட் மூலமா தப்பிச்சு போயிடணும். ஓகே, டன். Attention all visitors please. All visitors, porters and port officials are requested to leave the ship right now. The ship is about to sail. All visitors, porters and port officials are requested to leave the ship right now. The ship is about to sail. Thank you. Sing up forward. Sing left half. Back faster. Stop about that way. Let go everything up. Let go everything forward. நித்யா, போதும் நிறுத்துமா. டிபன் பில் அடிச்சிட்டாங்க. வாமா போலாம். Shut up. என் பரே டைம் இன்னும் முடியல. Get out. என்ன அங்கிள் பாத்துட்டே இருக்கீங்க? நான் ஒன்ன பாக்கலம்மா, உன் உருவத்துல என்ன பாக்குறேன். நானும் சின்ன பிள்ளையில ஒன்ன மாதிரிதான் கலாட்டா பண்ணுவேன். எனக்கு அந்த நாள் ஞாபகம் வந்துருச்சு. ஓ, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. அது ஏன் ஏன் நண்பனே? இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே. அது ஏன் 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 நம்பியே. இவ்வளவு சின்ன வயசுல இந்த பொண்ணு கேப்பா இப்படி? இது உனக்கு என்ன வேணும்? நித்யா என் தங்கச்சி. சின்ன வயசுல ஒரு ஆக்சிடென்ட்ல எங்க அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அந்த அதிர்ச்சியில நித்யாவுக்கு மூளை குழம்பி போயிடுச்சு. சிங்கப்பூர்ல எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டோம், பலன் இல்ல. அதனால இந்தியாவை கூட்டிட்டு போறோம். அங்கிள், மாஸ்டர் உங்களை கூப்பிடுறாரு. பாத்துக்க. குட் மார்னிங் அங்கிள். என்ன கணேஷ், கல்யாணம் எல்லாம் சிறப்பா நடந்ததாமே? ஆமாங்க, எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். God bless you. Thank you uncle. Good morning uncle. Good morning. Hello uncle. Good morning. Very good morning. Good morning David uncle. Very very good morning. Good morning uncle. அதே சிகரெட் பிடிப்பா, மரியாதை மனசுல இருந்தா சரி. Affectionate boy. Good morning all of you. Morning. கூப்பிட்டீங்களாமே? நான் கூப்பிட்டது பாப்பா சிரஞ்சீவி இல்ல, அங்கிள் சிரஞ்சீவிய. இன்னுமா புரியல? We want to say Uncle David Chiranjeevi. Now I got it. Just a minute. Morning, Uncle. Good morning, Uncle. Oh, what is this? Please sit down, please.
நீங்க உட்கார்ந்தாதான் நாங்க உட்கார முடியும். Please take your seat. அங்கிள், நீங்க இந்த கப்பலுக்கு செஞ்ச சேவைகள் எல்லாம் எண்ணி பார்க்கிறோம். அது ஒரு தாய் தன் குழந்தைக்கு செய்த பாசம் மிகுந்த காரியங்கள் மாதிரி எங்க கண்ணு முன்னாலேயே தெரியுது. அங்கிள், ஒரு தடவை புயல் அந்த கப்பல் சிக்கிக்கிட்டப்போ உங்க புத்தி கூர்மையால இதை காப்பாத்தினீங்களே, அந்த இன்சிடென்ட் இன்னொரு ரெக்கார்ட்ல எவர் கிரீனா இருக்கு. அங்கிள், இந்த கப்பல்ல எந்த இடத்துல எந்த கோளாறு வந்தாலும் உடனே நீங்க வந்து சரி பண்ணிடுவீங்க. டோட்டலி யூ ஆர் an all-rounder. அங்கிள், இந்த கப்பலுக்கு நீங்க செஞ்சிருக்கிற காரியங்கள் எல்லாம் வெறும் காரியங்கள் இல்ல, காவியங்கள். இருந்தாலும் யூ ஆர் வெரி வெரி சிம்பிள் அண்ட் ஹம்பிள். கேப்டன், அங்கிள், இன்னும் உங்களை பத்தி சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. அங்கிள், நீங்க விரும்பி இருந்தா இதை விட பெரிய வேலைக்கே போயிருக்கலாம். ஆனா துப்புரவு தொழிலையே தொடர்ந்து செஞ்சு அதுக்கு ஒரு தெய்வீக தன்மையே கொடுத்துட்டீங்க. கேப்டன், நீங்க பேசிட்டீங்க, கொஞ்சம் நான் பேசலாமா? அப்கோர்ஸ். நீங்க இதை பத்தி நிறைய சொல்லிட்டீங்க. நிறையதான் சொன்னீங்களே தவிர குறைவ சொல்லல. அதையும் சொல்லியிருந்தீங்கன்னா என்ன நான் திருத்திக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியா இருந்திருக்கும். இப்ப எதுக்கா இதெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க? அங்கிள், எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நேத்து ராத்திரியோட உங்க சர்வீஸ் முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க. சொல்லத்தான் என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சீங்களா? One minute. Just 1 minute. சிரஞ்சீவி, உடல் கப்பலுக்கு, உயிர் இயேசுவுக்கு. இதுதானே உன் கொள்கை? பாவம், உனக்கும் ஓய்வு வேண்டாமா? சிரஞ்சீவி, என்ன முட்டாள்தனமா வருத்தப்படுறேன். இந்த உத்தியோகத்துல நீயே நிரந்தரமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மத்தவங்களுக்கு எப்படி சான்ஸ் கிடைக்கும்? ஆத்துல புது வெள்ளம் வர்ற மாதிரி சமுதாயத்துல புது இளைஞர்கள் வந்துகிட்டே இருக்கணும். அதுதான் ஹெல்த்தி. சிரஞ்சீவி, என்ன தொடச்சுக்க மேன். பிரிய போற நேரம், நெஞ்சில என்னைக்குமே நிரந்தரமா நிக்க போற நேரம். எல்லார்ட்டையும் சிரிச்சு பேசு. கண்டியால கரைஞ்சு போற சாதாரண சிரஞ்சீவி இல்ல நீ. காலத்தை எல்லாம் வந்து நிக்க போற மாபெரும் சிரஞ்சீவி. Carry on, man. Carry on, bro. Carry on. Carry on, man. You are correct. David, you are correct. Oh, what a fool I am. What a fool I am. அங்கிள், என்ன இது? மறுபடியும் இதே ட்ரெஸ்லயா? கேப்டன், உங்க உத்தரவுப்படி இந்த கப்பல்ல நான் பிரயாணம் பண்றது இதான் கடைசி முறை இல்லையா? கேப்டன், நான் வளர்ந்து ஆளான இந்த கப்பல்ல உறவே இல்லாத ஒரு சாதாரண பேசஞ்சரா என்னால டிராவல் பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் இந்த கப்பல்ல ஒரு கடைநிலை ஊழியராக இருந்துதான் சாகணுங்கிறது என்னுடைய லட்சியம், கனவு எல்லாம்.
அதனால இந்த கப்பல் தமிழ்நாடு போய் சேர வரைக்கும் இதே வடையில ஒரு டோப்பாஸாவே இருக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க சார். மாஸ்டர் கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. டாக்டர் டாக்டர் கேப்டன் கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். டாக்டர் கேப்டன் ப்ளீஸ். உங்களுடைய தெய்வீகமான சேவை உணர்ச்சிக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உங்க விருப்பம் போலவே நீங்க சென்ன துறைமுகத்துல இறங்குற வரைக்கும் தொடர்ந்து தோப்பஸாவே வேலை செய்யலாம். ஓ தேங்க்யூ கேப்டன். தேங்க்யூ வெரி மச். அங்கிள், ஒரு ஹாப்பி நியூஸ். மேலிடத்துல இருந்து உங்க சேவையை பாராட்டி நீங்க மெட்ராஸ் ஹார்பர்ல இறங்குற வரைக்கும் உங்களுக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லி எனக்கு ஆர்டர். கேப்டன், நான் இந்த கப்பல்ல விஐபியா இருக்கிறதுக்கு விரும்பல கேப்டன். உங்க இதயத்தை எல்லாம் விஐபியா இருக்கணும்னு தான் சதா கற்பனை வேண்டிக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ அங்கிள். யூ ஆர் வெரி கிரேட், வெரி கிரேட். என்ன எல்லாரும் கலாட்டா பண்றீங்க? உங்களை பாராட்டத்தான். தம்பி, ஒரு மனுஷனை பலகீனப்படுத்துறதே அவனை ஓஹோன்னு பாராட்டுறதுதான். ஒப்பீனியன் டிஃபர்ஸ் அங்கிள். பாராட்டு உங்களை பலவீனப்படுத்தாது, பலப்படுத்தும். 10 பேர் சுத்தி நின்று பார்த்தாலே எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கும். காலாகாலத்துல கல்யாணம் பண்ணிருந்தா இந்த வெக்கம் எல்லாம் சுத்தமா இல்லாம போயிருக்கும். அங்கிள் ரெடினா நான் அவருக்கு பொண்ணு பார்க்க தயார். கப்பல்ல குழந்தைகளை தூங்க வைக்கிறதுக்காக அங்கிள் பலமுறை பாடி இருக்காரு. அதை கேட்டு நானே தூங்கியிருக்கேன். தூங்கிட்டீங்களா? பேஷ். இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க உங்க வேலையை சரியா பார்க்கலன்னு தெரியுது. எங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு பாட்டு பாடணும். ப்ளீஸ் அங்கிள். நீங்க என் பாட்டை கேட்கறதாவே டிசைட் பண்ணிட்டீங்களா? சும்மா தைரியமா பாடுங்க, நாங்க ஒண்ணும் பயந்துட மாட்டோம். ஏன்னா எங்க ஞானமே அவ்வளவுதான். நான் யார பத்தி பாடுறது? உங்களை பத்தி பாடுங்களா அங்கிள். என்ன பத்தியா? இந்த சிரஞ்சீவியை பத்தி பாடுறதுக்கு என்னப்பா இருக்கு? உண்மையான சிரஞ்சீவி யாருன்னு பாடுங்களேன். குட் ஐடியா, குட் ஐடியா. குட், கம் ப்ளீஸ் கம் அங்கிள். வாங்க, கம் கம் அங்கிள். அன்பெனும் ஒளியாக ஆலயமணியாக ஊர்வாழ உழைப்பவன் சிரஞ்சீவி தென்பாங்கு காற்றாக திருச்சபை பாட்டாக என்னாலும் வாழ்பவன் சிரஞ்சீவி, என்னாலும் வாழ்பவன் சிரஞ்சீவி. அன்பெனும் ஒளியாக ஆலயமணியாக ஊர்வாழ உழைப்பவன் சிரஞ்சீவி தென்பாங்கு காற்றாக திருச்சபை பாட்டாக என்னாலும் வாழ்பவன் சிரஞ்சீவி, என்னாலும் வாழ்பவன் சிரஞ்சீவி. நதி போலவே
நடக்கின்றவன் நிலவாகவே தேய்கின்றவன் என்னாலும் பூமியில் சிரஞ்சீவி என்னாலும் வாழ்பவன் சிரஞ்சீவி அன்பெனும் ஒளியாக ஆலயமணியாக ஊர்வாழ உழைப்பவன் சிரஞ்சீவி தென்பாங்கு காற்றாக திருச்சபை பாட்டாக என்னாலும் வாழ்பவன் சிரஞ்சீவி என்னாலும் வாழ்பவன் சிரஞ்சீவி வாய் வணக்க சிரிக்கும் மனிதன் தாய் நிலத்தை உயர்த்தும் தலைவன் வாய் வணக்க சிரிக்கும் மனிதன் தாய் நிலத்தை உயர்த்தும் தலைவன் அறிவாலயம் படைக்கின்றவன் பெரியோர்களை துதிக்கின்றவன் என்னாலும் பூமியில் சிரஞ்சீவி என்னாலும் வாழ்பவன் சிரஞ்சீவி அன்பெனும் ஒளியாக ஆலயமணியாக ஊர்வாழ உழைப்பவன் சிரஞ்சீவி தென்பாங்கு காற்றாக திருச்சபை பாட்டாக என்னாலும் வாழ்பவன் சிரஞ்சீவி என்னாலும் வாழ்பவன் சிரஞ்சீவி Nothing. Thank you. என் கிளி ரூம்ல இருந்து வெளியே ஓடி வந்துருச்சு. கிளி? Yeah. You mean parrot? Yes. எங்க? Somewhere here. I will help you. I will help you. Come on, parrot. Come on. Come on. Come. Ah, you are Kili. Thank you very much. என்ன சார் கை தட்டுறீங்க? பின்ன அங்கிள் ஆத்தாள் ஒரு கிளிய புடிச்சிட்டு பெரிய புளிய புடிச்சா போல போஸ் குடுக்குறீங்களா? ஏன் சார் நீங்க புடிச்சு கொடுத்துருக்கிறது தானே? புடிச்சிருக்கலாம். இதையே நீங்க புடிச்சனால கிளிம்பாங்க. நான் புடிச்சிருந்தா காக்கா புடிச்சதால சொல்லுவாங்க இந்த அம்மாவை. What a smart kid. எப்படி பேசுறான் பாத்தீங்களா? என்ன மேடம் ஆச்சரியம்? எங்க அப்பா காலேஜ்ல லெக்சர் அடிக்கிறவரு, எங்க அம்மா கட்டினவர்கிட்டே லெக்சர் அடிக்கிறவங்க. நானு லெக்சருக்கும் பிறந்த மிக்சர் ஆக்க எப்படி இருப்பேன்? Shut up. மிஸ்டர் சிரஞ்சீவி, நேத்து உங்க பாட்டை நான் ரொம்ப ரசிச்சேன். It was wonderful. Thank you, madam. என்ன நொன்றீங்க? சுள்ளி கிடிச்சுன்னு நினைக்கிறேன். இங்க கொண்டாங்க. உங்க ரூம் வைக்கலாம் வரேன். Oh, you're too kind. நீ போய் ரூம்ல இரு. மேடம், நீங்க கட்டிக்காத்த பொருளை எல்லாம் கருணையோட கொண்டு வந்திருக்கீங்க. ஆனா
அத பாக்குற கண்களுடைய நோக்கம் எப்படி இருக்குங்கிறத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. கர்த்தரோட துணை இருக்கே மிஸ்டர் சிரஞ்சீவி. சட்டப்படி மேலதிகாரிகளுடைய அனுமதியை வாங்கித்தான் நான் இந்த சொத்துக்களை எடுத்துக்கிட்டு போறேன். இந்தியாவுல உள்ள அநாத ஆசிரமங்களுக்கு இதை நான் டொனேட் பண்ணிட்டேன்னா இந்த பணச்சுமையோட என் மனச்சுமையையும் நான் இறக்கி வச்சிடுவேன். பணக்காரர்கள் மோட்ச வாயிலுக்குள் நுழைய முடியாதுங்கிறது கர்த்தருடைய வாக்கு. சோ அதனாலதான் உங்க பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு நீங்களும் ஏழையானதுக்கு அப்புறம் மோட்ச சாம்ராஜ்யத்துக்குள்ள நுழையலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. பைபிளை படிச்சுதான் நான் ஸ்தோத்திரம் செய்யறது வழக்கம். நீங்களோ உங்க இதயத்தையே பைபிள் ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு உண்மையான கிறிஸ்தவரை சந்திச்சது என் பாக்கியம். I am extremely fortunate. Thank you. Thank you so much. That's all. Thank you very much. Please come in. ஏதாவது சாப்பிட்டு போங்க. Thank you, madam. வாங்க உட்காருங்க. My God! Right? ஜலமண்டலம். மேடம், மேடம், இந்த விஷப்பூச்சி இதுக்குள்ள எப்படி வந்தது? அந்த கொடுமையான விஷப்பூச்சியை விட இந்த கடிதம் தான் ரொம்ப கடுமையா இருக்கு. இத போல கடிதங்கள் எனக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. என்ன கடிதம் அது? Be serious. சிங்கப்பூரிலேயே உன்னை பல தடவை எச்சரிச்சிட்டோம். நீ தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டே வர்ற. இப்ப எழுதுறதுதான் கடைசி தடவை. உன்னோட ஆசைகள் இருக்கிற பெட்டியை யாருக்கும் தெரியாம எங்க கிட்ட ஒப்படைக்கணும். நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு துணிகளோட அதை மறைச்சு வச்சு கப்பல் மேல் தளத்துல இருக்கிற கொடிக்கம்பத்துக்கு பக்கத்துல வச்சிடணும். இதை வெளியில சொன்னா உன் உயிருக்கே ஆபத்து வரும். நான் நினைச்சது சரியா போச்சு. யாரு மேடம் இந்த பாருங்க? எழுத்துலதான் நான் உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன். எதிரில நான் இன்னும் பாக்கலையே. யாரோ கொலைகாரங்க என்ன தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்கிறது மட்டும் தெரியுது. இந்த கப்பல்ல ஆயிரக்கணக்கான பிரயாணிகள் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல உங்களை தொடர்ந்து வர்றவங்க யாருன்னு முதல்ல கண்டுபிடிச்சாகணும். அது எப்படி முடியும்? கவலைப்படாதீங்க மேடம். உங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு கர்த்தர் என்கிட்ட ஒப்படைச்சிருக்கார். இதுவரைக்கும் இந்த கப்பல்ல எந்த தவறு நடந்தது கிடையாது. அப்படி நடந்தா அதை செய்தவங்க எங்ககிட்ட இருந்து தப்பிச்சதும் கிடையாது. வரேன். யார் அது? நில்லுங்க. கருப்பங்கி போட்டு யாராவது ஓடி வந்தானா? இங்க யாரும் வரலையே. என்னமா அறையும் குறைமா நிக்கிறேன். இது ஏன் அறை? நான் அறையா இருந்தேன்னா முழுசா இருந்தேன். அது ஏன் இஷ்டம்? அது இல்லம்மா, இங்க கருப்பு அங்கி போட்டுட்டு ஒருத்த ஓடி வந்தானே, உன்னுடைய இந்த நிலைமைக்கு அவன் காரணமோங்கிறதுக்காக கேக்குறேன். சார் கொஞ்சம் உட்காருங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் வெளிப்படையா பேசணும் சார். வெளிப்படையாதான் நிக்கிறியே, இனிமே பேசுறதுக்கு என்ன? அந்த மாதிரி யாராவது வந்தா என்கிட்ட சொல்லு. ஐயோ ஐயோ சேஸ்வே. மணி, நீதான் நெஜ கப்பல்ல இருக்கியே, அப்புறம் ஏன் காகித கப்பல் விடுற? என் கப்பல் டாபாஸ் இல்லாமலே சுத்தமா இருக்கும். இந்த கப்பல்ல டோபாஸ் இருக்கானே, கிளீனர்ல இருக்கணும். இப்படி அசிங்கப்படுத்தி வச்சிருக்கியே. மணி, இந்த பேப்பர்லாம் எங்க இருந்து எடுத்த? நம்பர் 55 இருக்குல்ல, அது முன்னாடி தான் எடுத்தேன். ஏன் அங்கிள் பெரிய துப்புரவு நிபுணர் மாதிரி கேக்குறீங்க? வெல்கம் டு ரூம் நம்பர் 55. வெல்கம் மிஸ்டர் சிரஞ்சீவி, வேர்ல்ட் ஃபேமஸ் பாமிஸ்ட், கலியுக கைரேக சக்கரவர்த்தினி, சிங்கப்பூர் சீகோவா பார்க்க வந்திருக்கீங்களா? சீகோவா? என்னுடைய சீஃப் சி கோமலாங்கி, சுருக்கமா சொன்னா சீகோ. ஓ ஓ, உன் பேர் என்ன, நந்தியா? இந்த கேடியோட அனுமதி இல்லாம உள்ள போக கூடாது. கேடியா? அந்த மாதிரி கேஸ்ல சார், கேடினா கே தர்மராஜ்ங்கிற பேரோட சுருக்கம். ஆ. நான் தான் அவங்க செக்ரட்டரி. ஏதாவது தள்ளிட்டு உள்ள போனீங்கன்னா நல்லா இருக்கும்.
வாங்க. ஹலோ வணக்கம். ஐயாதான் சீக்கோவா? நோ, சைஃபர் அப்படின்னா பூஜ்யம்னு அர்த்தம். எதுலயும் சேரும், எதையும் சேர்க்கும். முகத்தை பார்த்தே முக்காலத்தையும் சொல்லுவேன். நான் முகம்னா என் ஒய்ஃப் கை, அவ பேரு சீக்கோ. ஓ, புருஷ பஞ்சாதியா? ரெண்டு பேரும் ரெட்ட நாயன மாதிரி. என் நாயன ராஜரத்ன மாதிரி. அவ நாயன இருக்குதே அது குட்டை. பாட்லா கட்டே குட்டே பொண்டாட்டி இல்லாதப்ப புருஷனுக்கு இது மாதிரி அசட்டு தைரியம் எல்லாம் வரும். ஹலோ, நான் அப்பர் டெக்ல மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மெடிடேஷன் அடிக்கடி பண்ணுவீங்களா? மெடிடேஷனோ மெடிடேஷன். அதுல அவ இறங்கிட்டாள்னா கண்ணு தெரியாது, காது கேட்காது, எரும மாடு வந்து முட்டணும். இவர் தான் அடிக்கடி வந்து முட்டுவார். அது என் வேலை. என்ன பத்தி ஏதாவது சொல்லுங்க. நீங்க ஒரு எம்பி. அப்படின்னா மேன் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ். இந்த கப்பல்ல துப்புரவு தொழில் பண்றீங்க. உருப்படியா ஏதாவது சொல்ல மாட்டீங்களா? பாட்லா இப்ப சொன்னது உருப்படி இல்ல. வேற ஏதாவது சொல்லுங்க. ஒரு கால் கடுதாசி உங்க மைண்ட ரொம்ப அப்செட் பண்ணுதுல. அவன் எப்படி இருப்பான், அவன் யாருன்னு குழம்புறீங்கோ. அவன் எப்ப கிடைப்பான்னு சொல்ல முடியுமா? முடியும், ஆனா சொல்ல மாட்டோம். ஏங்க நேரம் வரல. நாங்க ₹1 நோட்டை பார்த்து நாங்க 35 வருஷம் ஆச்சு மேன், 35 வருஷம் ஆச்சு. அதனால தாங்க காமிச்சேன். இன்சல்ட்லா இன்சல்ட். ஓ, இத தட்சணை நினைக்காதீங்க, உங்க கையெழுத்து கேட்டேன். நோ நோ, நாங்க கையெழுத்துலாம் போட மாட்டோம். அமெரிக்கன் பிரசிடென்ட்க்கு லெட்டர் எழுதுறதா இருந்தா கூட எங்க கிளார்க் இல்ல, பார் போட்டு கையெழுத்து போட்டு அனுப்புவோம், நாங்க போட மாட்டோம். ஒரு பெரிய மனுஷங்க, நான் ரொம்ப ஏழை. இதுல கையெழுத்து போட்டீங்கன்னா உங்க ஞாபகார்த்தமா என் டைரிக்குள்ளேயே வச்சிருப்பேன். பாவமா இல்ல? போடலாமா? போடலாம். சரி. வாழ்க அன்பு ஓ சைபர். நீ போடு. தமிழா இங்கிலீஷா? ரெண்டு கலந்து. அன்புடன் சீகோ. இதுதான் இந்த மாதிரி. ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லையே. Hello, Miss Lady. I am Mr. Teddy. Look here. Hello. Hey, sweetie. Tumba navariya? Oh, nice. Hi, dear uncle. Like to swim? Oh, no. அவன்யா, உன்னுடைய கவர்ச்சிக்கு மகத்தான இன்சல்ட். உன்னை இந்த கோலத்துல பார்த்து கூட கிழவன் கண்டுக்காம போறான். கிளாடியா இருப்பான் போல இருக்க. இப்ப அவர் லெட்டருக்கு பூர்வீகம் கண்டுபிடிக்கிறதுல இருக்காரு. இந்த கட்டிடகு அவர் கண்ணுல படாது. எதிரி அழிக்கிறதுக்கு முன்னாடி எதிரிக்கு துணையா இருக்கிறவங்களை அழிக்கணுங்கிறது தான் என்னுடைய தியரி. அப்படின்னா சிரஞ்சீவி தான் முதல்ல ஒழிக்கப்பட வேண்டிய ஆளுங்கிற. எஸ், யூ ஆர் ரைட். ஆனா சந்தேகங்கிற ஷேட கூட நம்ம மேல படவிடாம நம்ம பாத்துக்கணும். ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்க. எங்க அங்கிளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்க. யாருக்கு? சிரஞ்சீவி எங்களுக்கா? ஆமா. பனி, வாங்க 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 வாங்க. என்ன உங்களை ரொம்ப நாளா பார்க்கவே முடியல. உங்களதான் கூப்பிட்டேன். இந்த பொண்ணு இருக்காள, இவ கூட வேற யாருமே டான்ஸ் ஆட முடியாதுன்னு சேலஞ்ச் பண்றான். இந்த பொண்ணுதான். இதுக்கு தெரியுமா? தெரியும். ஜெயமாலி தெரியுமா? தெரியும். அவங்க ரெண்டு பேரும் யார் சிஷ்ய பசங்க. பூந்து விளையாடு, பூந்து விளையாடு. ஒரு கை பாத்துறேன். அப்படியா?
அடே இங்க வாங்கி 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 ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரொம்ப பிரமாதம் ஆடிட்டேன். நீ முதல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த ஐஸ்கிரீமை நேரா டேவிட் எங்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன். என்ன குட் பாய், கொண்டு போ. கோ 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 கோ. அங்கிள், உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன். Thank you very much. நான் என்ன பச்சை பிள்ளை ஐஸ்கிரீம் சாப்பிட? நீ சாப்பிடுடா. நான் சாப்பிட்டேன் அங்கிள். உங்களுக்கு ஆசையா அதையும் கொடுக்கறதுக்கு ஆன்ட்டியா இருக்காங்க, அதனாலதான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு ஆன்ட்டி கேண்டீன் தான், அதுதானே எனக்கு சோறு போடுது. அங்க இருந்தா நானும் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க அங்கிள். இப்போ நான் இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டேன்னா என் வாய் மட்டும்தான் ருசிக்கும். நீ சாப்பிட்டீன்னா என் இதயமெல்லாம் ருசிக்கும். சாப்பிடு. மாட்டுமை தங்கைய அங்கிளின் நிலத்திற்காக நான் இதை சாப்பிடுகிறேன். டாண்டடாய். என்னாச்சு? ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து என்ன சாப்பிட சொன்னா? நீ ஏன் சாப்பிடுப்பான்னு சொன்னேன், அதை சாப்பிட்டு மயக்க போட்டு விடுது. உடனே இவனை வாமிட் பண்ண வைக்கணும். வாங்க ப்ளீஸ் கம். இங்க போடு. சிரஞ்சீவி, குழந்தைக்கு என்ன ஆச்சு? What's wrong with the child? I don't know, ma'am. வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. மேக்கிங் வாமிட். வாமிட் பண்ணாலே இவனை காப்பாற்ற முடியாது. டாக்டர், I must have child specialist. Can I treat this case? Yes, Please. Please. what's wrong with him? கேப்டன், பையன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா மயக்கமாயிட்டான். மாஸ்டர், மரணத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற இந்த குழந்தையை காப்பாற்றணும். அந்த பையன் டாக்டர் இறங்கவத்தோட சொல்லு. ஓகே, குயிக் குயிக். அப்பா, அப்பா, உன்னை கையெடுத்து கும்பிட தவிர நன்றி சொல்ல வேற வார்த்தையே இல்லப்பா. பெரியவங்க நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. Oh, you have done a wonderful job. Thank you. வெல்கம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஐஸ்கிரீம்லயே பாய்சன் கலந்திருக்கும். கேண்டீன்ல பல பேர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க, ஆனா யாருக்குமே எதுவுமே ஆகல. நான் கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், எனக்கு கூட ஒண்ணும் ஆகல. நான் நினைக்கிறேன் பையன் வாங்கிட்டு வந்த ஐஸ்கிரீம்ல ஏதோ விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கரெக்ட். எதுக்கு முன்னெச்சரிக்கையா எல்லா ஐஸ்கிரீமையும் கடல்ல கொட்ட சொல்லுங்க. தம்பி, ஒரு உயிரை காப்பாத்துன நீ இன்னொரு உயிரை எப்படி எடுத்துக்க முடியும்? என்னால புரிஞ்சுக்கவே முடியலப்பா. என்னாலேயே புரிஞ்சுக்க முடியல. தூக்கு மேடை நோக்கி நடந்துகிட்டு இருக்கிறன்னா துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு உயிரை மீட்டு கொடுத்தேனே, அந்த பாக்கியத்தை நினைச்சு நான் பெருமைப்படுறேன்.
அந்த நினைப்பிலேயே என் உயிர் அமைதியா பிரியும். ஐயோ மாஸ்டர், மாஸ்டர், கப்பல்ல இருக்கிற வரைக்கும் அந்த பையனுக்கு விளங்க வேண்டாம். அவ செய்த உதவிக்கு நாம நன்றி செஞ்ச மாதிரி இருக்கட்டுமே. எஸ் அங்கிள், ஐ அக்ரி வித் யூ. இந்த கடலை குதிச்சு யாரும் உயிர் தப்ப முடியாது. இன்ஸ்பெக்டர், இனிமே அவருக்கு விலங்கு தேவையில்லை. தேங்க்யூ வெரி மச். நல்ல வேலை, குழந்தையும் பொழைச்சிடுச்சு, நீங்களும் அந்த ஐஸ்கிரீமை சாப்பிடல. மிஸ்டர் சிரஞ்சீவி, நீங்க எனக்கு உதவியா இருக்கீங்கன்னு உங்களை கொல்ல நடந்த முயற்சி தான் இது. என்னால உங்களுக்கு ஆபத்து ஏற்படுதேன்னு நினைக்கும் போது என் மனசு ரொம்ப வேதனைப்படுது. எதுக்கும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்க. மேடம், எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு. அது முடிகிற வரைக்கும் கர்த்தர் என்ன அழைச்சிக்க மாட்டார். தர்ம சிந்தனை உள்ள உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்காக ஆண்டவனுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ சோ மச். உன்னை கட்டி பிடி கட்டுமா, உன்னை கட்டி பிடி கட்டுமா, நிலவு வந்து நீராட, நெருங்கி வந்து உறவாட, இளமை வந்து விளையாட, இதயம் பொங்கும் இசைப்பாட. மலர் மணக்குது, இடம் இருக்குது, மலர் மணக்குது, அழைக்குது சுகமுனையே. இந்த அன்னம் மயங்கட்டும் கலந்து தேன் கொட்டி கொடுக்கட்டுமா, நெருங்கி வந்து உறவாட, இளமை வந்து விளையாட, இதயம் பொங்கும் இசை பாட. மயக்குது கொடியிடையே, பழம் பழுப்பதும் இலை மறைப்பதும், பழம் பழுப்பதும் இலை மறைப்பதும் பரம்பரை இயற்கையில் முறையே. இது முத்து கொளிக்கின்ற நேரம், நான் அள்ளி கொடுக்கின்ற ஓடம், புது சொர்க்கம் திறக்கட்டுமே, சொந்தம் திறக்கட்டுமே, நிலவு வந்து நீராட, நெருங்கி வந்து உறவாட,
தினேஷ், கற்பனையிலேயே இன்னும் எவ்வளவு நாளைக்கு நான் உங்களை காதலிச்சிட்டு இருப்பேன். இந்த கனவு என்னைக்குதான் நனவா மாறும். அங்கிள் அங்கிள் கற்பனை பாத்தீங்களா? ஏன் அந்த பைத்தியக்கார பொண்ணு நித்யா லைஃப் போட்ட கடல்ல இறக்க முயற்சி பண்ணுது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. வாட் நான்சென்ஸ். ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே, காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோனே, முட்டா பயலை எல்லாம் தாண்டவ கோனே, காசு முதலாளி ஆக்குதடா தாண்டவ கோனே. ஓய் நித்யா என்னாச்சு? சாரி சார், மூளை சரியில்லை. சாப்பாட்டுக்கு போயிருந்தப்ப வெளியே ஓடி வந்துருச்சு. அவ செய்த குற்றத்துக்காக தண்டிக்கப்பட வேண்டியது நீங்க தான். பாதுகாப்புக்காக வந்த நீங்க ஏன் அவளை தனியா விட்டுட்டு போறீங்க? இனிமேலாவது கேர்லெஸ் இல்லாம இந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்குங்க. ரூம் விட்டு வெளியே அனுப்ப கூடாது. கோனே நானே குட் மார்னிங் கேப்டன். குட் மார்னிங். கடல் இருக்கிற நிலவையும் மீன்கள் துள்ற விதத்தையும் பார்த்தா இன்னைக்கு ராத்திரி பெரிய புயல் வரும்னு நினைக்கிறேன். கேப்டன், நமக்கும் வெதர் ரிப்போர்ட் அப்படித்தான் வந்திருக்கு. ஐ see. அங்கிள், கடல் பகுதியின் பருவகால மாற்றங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கூடிய உங்களுடைய அபாரமான திறமையினால இந்த எச்சரிக்கை தரீங்க. தேங்க்யூ. விளைவுகளை ஆண்டவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்மால முடிஞ்ச வரைக்கும் இந்த கப்பலை காப்பாற்ற போராடுவோம். கேப்டன், நீங்க 2000 மனித உயிர்களை சுமந்துகிட்டு போறீங்கிறத மறந்துடாதீங்க. உங்களையும் சேர்த்து நாம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவனை நோக்கி குரல் கொடுப்போம். நம்ம கூட்டு பிரார்த்தனை எந்த ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாத்திடும். அங்கிள், அந்த பொறுப்பையும் தயவு செஞ்சு நீங்களே எடுத்துக்கங்க. அதை விட எனக்கு என்ன வேலை? பரமபிதா நம்மளை காப்பாத்துவார். பூலோக ரட்சகா, கீதையின் மாதவா, புயல் எம் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து அமைதி என்ற கட்டளையிட புயல் நின்றது. மகனுடைய இந்த புயலை அடக்கி அமைதியை அதே இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை நண்பர்களே, கடலிலே இருக்கும் போது ஆபத்து என்றதும் ஓம் என்கிற ஓங்கார நாதமும் அல்லாஹ் என்ற அருள் ஓசையும் கர்த்தரே என்ற கருணை குரலும் ஒன்றாகி ஒலித்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற ஐக்கியத்தை நம்மிடம் உண்டாக்கியது. ஆனால் நீரில் இருக்கும் இந்த ஒற்றுமை நிலத்தை தொட்டதும் என்ன ஆகிறது? என் மதம், என் ஜாதி, என் மொழி என்று மேலப்பட்டு ஒருமைப்பாடே உருகுலைந்து போய்விடுகிறது. அந்த நிலை மாற வேண்டாமா? எல்லா இன மக்களையும் சுமந்து செல்லும் இந்த கப்பலை போன்றதுதான் நமது இந்திய நாடும். கருமேகங்கள் சூழ்ந்து வந்த போது இந்த கப்பலிலே நாம் எப்படி ஒன்றுபட்டோமோ அப்படியே பிறந்த மண்ணிலும் வேதம் மறப்போமானால் இந்த பூ உலகில் நம் நாடு பொற்காலம் படைத்துவிடும். இது சத்தியம். ஜெய் ஹிந்த்.
சௌரி முடி, டைரி, பைபிள். பொண்ணு கிடைக்கணும் பார்த்தா பொன் மொழிகள் கிடைச்சிருக்கு. டோன்ட் வரி டியர். கல்லெறிஞ்சா முதல்ல இலை தான் விழும், அப்புறம்தான் பழம். அண்டர்ஸ்டாண்ட்? அந்த வைரப்பட்டு கையில கிடைக்கிற வரைக்கும் நான் கஞ்சா அடிக்கிறதுன்னு விரதம் இருக்க போறேன். ஒரு பொம்பளையோட டைரி கண்டிப்பா படிச்சு பார்க்கணும். எஸ் மிஸ்டர் சிரஞ்சீவி. ரூம் எல்லாம் அலங்கோலமா கிடக்குது. வாட் ஹேப்பன்? They tried once again. கடிதம் எழுதிக்கிட்டு இருந்தவங்க பொறுமையை இழந்து என் ரூம்குள்ளேயே வந்துட்டாங்க. My God. Wait. Just a minute. Let me see. Let me see. Oh. நல்ல வேளை இந்த வைரப்புட்டி அவங்க கைக்கு கிடைக்கல. இத அவங்க எடுத்துட்டு போல. மேடம், அவங்க யாருன்னு அடையாளம் காட்ட முடியுமா? No. I don't think I can. நான் தான் அடிபட்ட அதிர்ச்சியில மயக்கம் போட்டு விழுந்துட்டேனே. நானும் பங்கர்ல இருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரைக்கும் பாக்குறேன். சந்தேகப்படும்படியா யாருமே இல்ல மேடம். I see. மிஸ்டர் சிரஞ்சீவி, இதுவரைக்கும் நாள் கணக்குல இருந்த என் மரணம் இப்போ மணிக்கணக்குல என்ன நெருங்கிக்கிட்டு இருக்கு. No. அதுக்காக நான் கவலைப்படல. என் மரணத்தினால என்னுடைய வாழ்க்கை லட்சியம் நிறைவேறாம போயிடுமோன்னு தான் நான் கவலைப்படுறேன். மேடம், ஆனா அந்த கவலையில இருந்து என்னை விடுவிக்கத்தான் அந்த கர்த்தர்